சின்ன வீடு முடக்கு. அப்போ அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை ஏங்க எடுக்கிறீங்க முடக்குக்கு? ஒரு தாயுடைய கருவறையில அப்பாவோட உயிர் கருவையை கரு விதையை உருவாக்கி எல்லா நாளும் உங்க குடும்ப சந்தோஷத்துல வாழ்ந்திருப்பாங்க. அப்பெல்லாம் எல்லா நட்சத்திரத்தினாலும் வாழ்ந்திருப்பாங்க. அப்பவெல்லாம் அந்த கரு பிடிக்கல. சூரியன் என்ற நட்சத்திரம் அஸ்வினின்னு என்னோட ஜாதகத்துல இருக்குதுன்னா அவங்க எல்லா நாளும் வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த ஜென்மாவில சுபவாழ்வுக்குங்கிற ஒருத்தர் உலகத்தை கொண்டு வந்ததற்காக கருவாக்கு தகுந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துலதான் கரு உருவாயிருக்கு. எப்பங்க? தாயுடைய கற்பத்துக்குள்ள. அது வெளியில வர நட்சத்திரம் என்ன? கரெக்டா சொன்னீங்க. யார் சொன்னீங்க சொல்லுங்க. சூப்பர். ஏன்னா இப்ப நான் பூர நட்சத்திரம். அப்ப அஸ்வினியில அப்பா உருவாக்கிட்டாரு, அம்மா பெற்று கொடுத்தது பூரம். அதனால தாயும் தந்தையும் சேர்ந்ததுனாலதான் அது முடக்கு நட்சத்திரத்துக்கு கருணா தோஷம் வர்றதுக்கா. சார் நீங்க சூரியனுக்கு எத்தனை வருஷம்? சந்திரனுக்கு எத்தனை வருஷம்? சேர்த்துனா இந்த 14 வருஷம் என்ன திசை? எங்க உச்சமாகிறாரு? அதனால 16. எப்படி சார் அந்த 14 வருஷத்தை எப்படி எடுத்தாங்க? மேசத்துல இருந்து 12 வரைக்கும் என்ன மீனம் வருமா? மறுபடியும் மீனம் வரைக்கும் என்ன 12? மேசம் 13, ரிஷபம் 14, மிதுனம் 15, கடகம் 16. அதனால 16 வருஷம். எப்படி வருங்களா ஐயா? கரெக்டா கணக்கு. சனி எத்தனை வருஷம்? பாருங்க கூடவே. கடகம் 14, துலாம் 19. அப்ப துலாத்துல என்ன கிரகம் உச்சம்? எத்தனை வருஷம்? 19 காலகட்டம் கண்டாங்க இல்லையா? அப்ப நமக்கு முன்னாடி சித்திரை யோசிச்சு வச்சாங்க இல்லையா? பாருங்க சொல்லுங்க சார். அப்போ ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு தாயுடைய கர்ப்பத்துல எத்தனை மாசம் குடியிருக்குது? சந்திரன் எத்தனை வருஷம்? அப்படியே கனெக்ட் ஆகவே இல்லைங்களா? சூரியன் 6 வருஷம். சூரிய ஒளி எத்தனை மணிக்கு? அப்ப எல்லாமே கால்குலேஷன் தானுங்க ஐயா. சார் எல்லாமே சயின்ஸ் தான். நீங்க பேப்பரை அடிச்சுட்டு குறி சொன்னாலும் கிரகத்துக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு நேரம் தெரியலையே அது புரிய மாட்டான் சொல்றது புரி. சரி எப்பதான் நேரம் தெரியாதுன்னு கேட்டா ஆணி போய் ஆவணி வந்தா உங்களுக்கு ஜாதகம் நிறைய போயின்னு சொல்ற. அப்ப ஏன் வாயில் எது வருது? ஆணி மாசம் சூரியன் எங்க இருப்பார்? கடகத்துல. ஆவணி மாசம் எங்க வருவார்? சிம்மத்துக்கு வருவார். அதுதான் ஒரு நல்லது நடக்குன்னு சொல்றது அம்மா. என்ன குறி சொன்னாலும் வந்தாங்க. சார் சொல்லுங்க சார். என்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உங்களை படைச்ச அப்பா அம்மாவுக்கு சக்தி இருக்கட்டும். ஆனா பிரபஞ்ச சக்தி புடிச்சுத்தானே வர முடியும். கரெக்டுங்களா ஐயா? அப்போ அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடிய அறுக்கும் நேரம் சந்திரனுடைய சார நட்சத்திரத்தை படித்த திசை வரிசை நீங்க எடுக்கிறீங்க. சந்திரன் திசை, சந்திரனுடைய நட்சத்திரம். எங்க நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம்னா சந்திரனை போட்டு மேசராசியில போட்டு அது கேது திசைக்கு அஸ்வினி முடிச்சுட்டு சந்திரன் வரைங்க. இப்படி ஒரு உதாரணம். ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? மூர்த்தி ஐயாவுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய நட்சத்திரம் என்னங்க ஐயா? உங்களுக்கு நீங்க என்ன திசை நடக்குதுங்க ஐயா? சார் இவர் உண்மையிலே ஒரு துளாராசின்னு சொல்றாரு. நான் என்ன பண்றேன்? இவர் விருச்சிக ராசியில வாழ்றாருங்க. சார் அவர் சுவாதி நட்சத்திரம் துளாராசிங்களாமா? அவர் விருச்சிக ராசியில வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்க. சார் புரியல. சார் புரியல. ஓகே சார். நீங்க பிறகு என்ன திசை? எவ்வளவு இருக்கு? 4 வருஷம். வெரி குட் ஐயா. அவர் ராகு திசை 4 வருஷமா. 4 வயசுன்றது ராகு திசை. அடுத்து என்ன திசைங்க ஐயா? குரு திசை வரும்போது சுவாதி முடிஞ்சு என்ன நட்சத்திரம் வரும்? வெரி குட். அது குரு திசை. அதுல 14 வருஷம் 14 20 வயசோட விசாக நட்சத்திரம் எங்க முடிஞ்சிருச்சு? 20 வயசுலயே நீங்க சந்திரன் எங்க இருக்கா? துலாத்துல இருக்கிற. விசாக முடிஞ்ச அனுச நட்சத்திரம் எங்க வரும்? சனி திசை 19 வருஷம் முடிச்சிட்டீங்க. அப்ப அனுசத்துக்கே சந்திரன் எங்க வந்துட்டாரு? விருச்சிகம் வந்துட்டாரு. இப்ப நீங்க என்ன திசை சொன்னீங்க? அப்ப ஏற்ற நட்சத்திரம் நீங்க. அப்ப புதன் திசை கேட்டுக்கிட்டாங்க வருது. அப்போ நீங்க பிறக்கும் போது இருக்கிற சந்திரனை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா கரண்ட்ல நீங்க வாழ்றது புதன் திசை கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. எப்படி? என்ன சார் படிக்கிறீங்க? சார் சொல்லுங்க சார். லக்கணத்துக்கு 30 பாயிண்ட், லக்கணாதிபதிக்கு 70 பாயிண்ட்.
எப்படி லக்கணத்துக்கு 30 பாயிண்ட், லக்கணம் கிடைக்கு. ஏன் அப்படி? நான் பிறந்த போது எனக்கு பொள்ளாச்சி. எத்தனை வயசுல? நான் 13 வயசுல. நான் 13 வயசுக்கு அப்புறம் எனக்கு வயசு 43. நான் 30 வருஷமா நான் திருப்பூர் தான் இருக்கேன். அப்ப லக்கணம் பிறந்த போது 30 பாயிண்ட். நான் போய் வாழ்றது எத்தனை வருஷம்? அப்ப நான் அதிகமா 70 பாயிண்ட் இருக்கீங்க திருப்பூர். அப்ப எது பேசும்? நான் பேரு புகழ் அட்ரஸ் எல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். அப்ப எரிசல் போடலாம். அது மாதிரிதான் நீங்களும் எடுக்கணும். பூர்வீகங்கிறது வாழ்க்கையில ஒழுங்குதான். அப்ப இவர் ஜாதகத்துல நட்சத்திரத்துல பிறந்து அவருடைய வயசு வரும்போது அந்த நட்சத்திரத்தை கடந்து வந்து அவர் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில அவர் வாழ்றதுங்கிறது முதல்ல ஒரு தெரியணும். எப்படி புரியுதா? அப்ப அவருக்கு விருச்சிக ராசியில தான் இப்ப சந்திரன் போயிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்குங்க? சந்திரன் போயிட்டு இருக்குது. அப்போ புதன் திசை நடக்க போது கேட்ட நட்சத்திரத்தை கடந்து கேட்டில அவங்க இருக்க. அப்போ என்ன சார்? அப்போ ஒரு ராசி விட்டு சுவாதி விசாகம் அனுசம் கேட்ட இவருக்கு 4ஆம் திசை நடக்குது. இந்த 4 நட்சத்திரத்தை இப்ப கடந்து வந்துட்டாருல்ல. அம்மா இவருக்கு நட்சத்திரம் 4 இல்ல. பிறந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா சார்? சுவாதியில நிக்கிறீங்க. இப்போ சுவாதியில என்ன குழந்தை காமீங்க? குழந்தை எப்படி இல்ல சார்? நீங்க குழந்தை எப்படி இல்ல சார்? நல்லா யோசிங்க. கல்யாணம் முடிக்கும் போது ஒருத்தன் டேட்டா பார்த்து கொடுப்பீங்களா? பொறுத்து பார்க்கும் போது ஒருத்தர் டேட்டா பார்த்து கொடுப்பீங்களா? அதான் கொடுப்பீங்க. கரெக்டா சொல்லுங்க. அப்போ குழந்தைய பிறக்கும் போது இருக்கிற டேட்டா பார்த்து கொடுக்குறீங்க. அதே பிறந்த குழந்தைய போட்டா எடுத்து இந்த குழந்தை பொறுத்து பார்த்து கொடுக்காம இப்ப கரண்ட்ல இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணு எது கலகாரம் பண்ணி கொடுக்குறீங்க சொல்லுங்க சார். கரெக்ட். அப்ப நீங்க வளர்ந்ததை காமிக்குதா இல்லையா? அப்படி எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல சார். நான் பூர நட்சத்திரத்துல பிறந்தேன். இப்ப பூரம் வந்து ஒரு 7 வருஷம் இருக்கு. பூரம் முடிச்சு, உத்தரம் முடிச்சு, அப்புறம் அஸ்தம் முடிச்சு, சித்திரம் முடிச்சு, செவ்வாய் முடிச்சு, இப்ப ராகு 5ஆம் திசை. எனக்கு ராகு திசை இப்ப நடக்குது வைங்க. எனக்கு விருச்சிகத்துல அப்ப பூரத்துல இருந்து ராகு வந்துருச்சு. அப்ப ராகு எங்க வர்றாரு? இதே நீங்க சொன்ன சுவாமி வெட்டாரா இல்லையா? அப்ப நான் சிம்மம் எனக்கு வேலை செய்யல, சுவாமி எனக்கு வேலை செய்யுது சார். பிறந்தது வெட்டுங்க நீங்க. அப்படி இல்லையல்லங்க. நீங்க கடந்து வந்த பாதை சொல்லு. நீங்க பத்தாச்சல இந்த பக்கம் கரண்ட்ல எங்க ஓடிட்டு இருக்குது? சுவாதி முடிஞ்சு நீங்க அங்க விட்டீங்கல்ல. அப்போ இனிமேல் அப்ப அது விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறதுனால அப்ப விருச்சிக ராசிக்கு மேட்ச் பண்ணி பாருங்க, சரியா வரும். ஒருத்தர் 7 நாடு சனி வந்து வீடு வாசல் கட்டிட்டு சொல்றாங்க. 7 சனியில பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் மூடி சொல்றதான்னு சொன்னாங்க. அவரு பிறந்த போது அந்த ராசி தயார சனி. அவர் கடந்து வந்த நட்சத்திரம் வேற. எப்படி ஐயா புரியுதா? நட்சத்திர சாதத்துல அவர் வயசு தாண்டி விட்டாரு. அங்க வேலை அங்க இருக்குது. அவர் அங்க வச்சுட்டாரு. அவர் வந்த வாங்கி இங்க இல்ல. அதோட ஒரு பாதிக்கல. இப்ப புரியுது சார்? புரியலையா சார்? நல்லா தெரியுங்க. இப்ப எல்லாத்தோட ராசியுமே கொஞ்சம் நகர்த்துங்க. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். கரெக்டா? அப்ப அதே மாதிரி உங்க ஜாதகத்துல ஜென்மத்துல பிறக்கும் போதுதான் உங்க ஜென்மம். ஆனா நீங்க இப்ப கரண்ட்ல எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. உங்க பசங்க வேலை செய்யல. கொஞ்சம் எந்திரிங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பேசுங்க சார். சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. அங்கேயே திரும்புங்க. அப்படியே சொல்லுங்க.